நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 23 ஆண்டு காலமாக அந்த இயக்கத்திலே பயணித்தேன். 15 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக தலைநகர் சென்னையிலே இருந்தேன். ஆனால் இன்று இயக்கத்தில் இருந்து விலகி திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், திராவிட இயக்கத்தின் வைரத்தூண் ஐயா கலைஞர் அவர்கள் முன்னிலையிலும் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் ஏதோ சோதனையில் இருந்து தூக்கி எறியப்பட்ட எங்களை தாயின் மடியென தாங்கிய எங்கள் பாச தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் அருகாமையிலே இன்று அவர்களுடைய நிழலிலே இலைப்பாரி இனி இயக்கப் பணிகளை ஆற்றலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே நானும் என்னுடன் சேர்ந்து ஒரு 3000 பேரும் இக்கட்சியில் இன்று இணைந்துள்ளோம். இணைப்பு விழாவை மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் இன்னும் ஒரு 20 நாட்களிலே ஒரு இடத்தை தேர்வு செய்து தருவார். அந்த இடத்திலே இணைப்பு விழாவை வைத்துக் கொள்ளலாம் என்று அண்ணன் அவர்கள் கூறிய அறிவுரையின்படி நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நான் இயக்கத்திலே இணைவதற்கு எனக்கு உற்றுளியாய் உறுதுணையாய் உதவிய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் சைதையின் சட்டமன்ற உறுப்பினர் என் ஆருயிர் அண்ணன் சைதை சுப்பிரமணியன் அவர்களுக்கும், இயக்கத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் சோமு அண்ணன் அவர்களுக்கும், என் ஆருயிர் அன்பு இளவல் தம்பி ஜோயல் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி காலம் இருக்கும் வரை இனி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காகவும் பாச தளபதியின் லட்சியங்கள் இந்த மண்ணிலே வென்றெடுக்க எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் நிலையிலே நாங்கள் இன்று எங்களை தளபதியிடம் அர்ப்பணித்துக் கொண்டோம். நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் போது அக்கட்சியின் கொள்கைகளாக தேர்ந்தது 2 கொள்கைகள். ஒன்று, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை வென்றெடுப்பதும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் லட்சியங்களும் வென்றெடுப்பதுமாக அந்த கொள்கையிலே நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டோம். ஆனால் அந்த இயக்கத்திலே இன்று அந்த கொள்கைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டு அந்த இயக்கத்தின் தலைவர் ஒரே ஒரு லட்சியத்தோடு அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய லட்சியம் என்னவென்றால், அந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டியது என்பது அவருடைய லட்சியம் கிடையாது. எப்படியாகிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டலிலே அமர்வதை தடுக்க வேண்டும். பாச தளபதியை எந்த முக்கியமான பொறுப்பிலே வருவதை ஒரு காலம் நான் விடமாட்டேன் என்று தனக்குள் சூளுரைத்துக் கொண்டு அவர் அந்த இயக்கத்தை நடத்தி இருக்கின்றார். அவரின் போக்கு பிடிக்காத காரணத்தினால் இன்று திராவிட இயக்கத்தை காக்க வேண்டிய சூழ்நிலை. திராவிட இயக்கத்திற்கு நாலாபுரமும் எதிரிகள் சூழ்ந்துள்ள இந்த நேரத்தில் நம் உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களின் இயக்கமான, நமது பாச தளபதியின் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்ற காரணத்தினால் இன்று எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டோம். இன்று தற்போது தமிழகத்தில் உள்ள சூழ்நிலையை பொறுத்த பார்ப்போமானால், அனைத்து மக்களும் திராவிடனாக இருந்தால், தமிழனாக இருந்தால் கண்டிப்பாக பாச தளபதி அவர்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே, ஆட்சி கட்டளிலே அமர்ந்தால்தான் மாணவ கண்மணிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும். மதுவின் கோரப்பிடியிலிருந்து தமிழகம் காக்கப்படும். தமிழகத்திலே ஜனநாயக காற்றை மக்கள் சுவாசிக்கப்படும் என்பதுதான் உண்மை. இதே மதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் காலத்துல மாவட்ட செயலாளர் மதிமுக மாவட்ட செயலாளர் திமுக இணையும் போது பணம் கொடுத்து வாங்கப்படுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் மேலே குற்றச்சாட்டு வச்சார். இது ஜமக்காலத்தில் வடிகட்டிய ஒரு மாபெரும் பொய். பாச தளபதி தன் பாசத்தாலும் நேசத்தாலும் ஒவ்வொரு தொண்டனையும் தன் வசம் அவர் அருகாமையிலே செல்வதற்கு நமக்கே உடம்பு கூசுகிறது. ஒரு அன்பை காட்டுகிறார். ஒரு தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இயக்கத்தின் பொருளாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், நாளைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் உதாரணமாகத்தான் நமது பாச தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். உதாரணத்திற்கு சொல்லுவோமானால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே கிழக்கும் மேற்கும் தெற்குமாக 4 திசைகளிலும் 8 புறத்திலும் தேர்தல் பணிகளை அவர் ஆற்றிய விதம், தொண்டனை அவர் அரவணைக்கும் விதம், முக்கியமாக ஊடகவியலாளர்களை அவர் அரவணைக்கும் இனம், யாராக இருந்தாலும் அரவணைத்து
அன்போடு உபசரிக்கும் விதம் இதுதான் தளபதியின் இன்று இந்த இமாலய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். தளபதியை போர் ஒரு தலைவனை நாம் இந்தியாவிலே காண முடியாது. உழைப்பால் உயர்ந்த தலைவர், உன்னதமான தலைவர், நாளைய திராவிட இயக்கத்தின் ஒரு மாபெரும் கையிருப்பு நம் பாச தளபதி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புதியதாக ஏதோ ஒருவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சென்ற இயக்கம். சென்றோம், அவருடைய நிலைப்பாடு பிடிக்கவில்லை, தாய் கழகத்திற்கே வந்து தாயின் மடியனே எங்களை தாங்கிய தலைவனுக்கு நன்றி கூறி மீண்டும் களப்பணியிலே எங்களை இணைத்துக் கொள்கிறோம். தேர்தலுக்கு பிறகான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேர்தல் முடிவு அவர் எடுக்கும் முடிவு எந்த முடிவும் சரியான நிலையிலே சூழ்நிலையில் இல்லை. அவர் நினைப்பது ஏதும் நீங்கள் அனைவரும் ஊடகவியலாளர்கள் அனைவரும் கண்கொள்ளாக காட்டியிருப்பீர்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அதற்கு ஒரு உதாரணம்.